ஆர்சிபி ஜெயிச்சது தப்பா இல்லை இங்கே இருக்கக்கூடிய அரசியலே தப்பா? பெரிய அளவில் ஷோ பண்ணணும், இல்லாட்டி 18 வருட கனவு ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க, கர்நாடக அரசாங்கம் முடிவு பண்ணுறாங்க ஒரு பாராட்டு விழா. எத்தனை பேர் ஆர்சிபிக்காக ஏகப்பட்ட பேர் சண்டை போட்டிருப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட. அப்போ வெறும் 35,000-40,000 பேர் அமரக்கூடிய ஒரு மைதானத்துக்குள்ள லட்சக்கணக்கான மனிதர்கள் வருகிறார்கள் அப்படின்னா எப்படி அவங்களால அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்க முடியும்? 11 நபர்கள் இப்போ இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது 14-15 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறாங்க. 4 மணிக்கு 4:30 மணிக்கு இந்த செய்தி வருது. 6 மணிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டு விழா நடந்துக்கிட்டே இருக்குது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வர இங்கே மூச்சு திணறி செத்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும், அங்கே இருக்கக்கூடிய செருப்புகள் விழுந்து கிடக்கக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது மனசு பதறுது. விளையாட்டுக்காக உயிரை கொடுக்கலாம், ஆனால் விளையாட்டை பாராட்டுவதற்காக உயிரை கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. இப்போ நம்ம எதை வளர்த்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. இதில் கன்னடா, தமிழ்நாடு, தமிழ் அப்படிங்கிற பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு பெரிய அளவில் ஒரு பாராட்டு, அதையும் இன்னைக்கு அரசியலாக மாறி நிற்கிறது. திமுக கூட்டணியிலே இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் திமுக வச்சு கிழின்னு கிழிச்சிருக்காரு. அது கூடவே கொஞ்சம் பிற்போக்குத்தனமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. பெரியார் இயக்கத்தை சார்ந்தவங்க, திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க வேல்முருகன் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிப்பார்களா, இல்லை எதுவுமே சொல்லாமல் போயிடுவாங்களா? இந்த பதிவில் பார்க்கலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நிறைய பேர் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்விதான். கன்னடா, தமிழ் இப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது ஆர்சிபியினுடைய வெற்றியை எப்படி தமிழர்கள் கொண்டாட போறாங்க அப்படிங்கிறது தான். ஆனா என்ன, உயிரிழந்த 11 நபர்கள்ல 5 பேர் தமிழர்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியாகி வருகிறது. ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் கேட்டிருக்காரு, கூட்டணியில் இருந்துட்டு ஒரு சொட்டு தண்ணீர் வாங்க துப்பில்லை, கர்நாடக அணி ஐபிஎல்ல ஜெயிச்சதுக்கு வாழ்த்து போடுற நீங்கெல்லாம் முதலமைச்சரா அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாம இது ஒரு நபர் கேட்ட கேள்வி கிடையாது. சாட்டை துரைமுருகன்லேருந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் இதே மாதிரியான முதலமைச்சரை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்ற ஏகப்பட்ட ட்வீட்டை நம்மளால பார்க்க முடிந்தது. காரணம் இருக்கு. ஓகே, கூட்டணி தத்துவத்தில் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு காங்கிரஸ் பிடிக்கும், கர்நாடகத்துக்கு அந்த அரசாங்கம் ஜெயிப்பதற்கு நீங்க திருமாவளவர்கள்லாம் போய் கேம்பெயின் பண்ணீங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும். தமிழ்நாட்டில இருந்து கூட்டணி கட்சிக்காக, அதுவும் காங்கிரஸ் அங்கே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கிருந்து திருமாவளவர்கள்லாம் வண்டி பிடிச்சி போய் கர்நாடகாவில் போய் அவர் என்ன செஞ்சார், கேம்பெயினிங் பண்றார். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான நம்பிக்கையும் அங்க காங்கிரஸ் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஆதரவையும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டீங்க, உங்க கூட்டணி கட்சி அங்க ஆட்சிக்கு வந்துருச்சு, நமக்கு கர்நாடகாவில் இருந்து கிடைக்க வேண்டிய தண்ணீர் என்னானது? ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்களாங்க? தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வரப்போகுது, வந்தா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி பேச தெரிஞ்ச நமக்கு கர்நாடகால இருந்து தண்ணி வரலன்னா அதை விட பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது ஒரு அரசியல்வாதி இப்ப பேசுறாரா? சிம்பிளான கேள்வி. நாளைக்கு தண்ணி இல்லாம நம்மளால வாழ முடியுமா? மேகதாது அணையை நாங்கள் கட்டி தான் தீருவோம், தமிழ்நாடு என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போற அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கும்போது மேகதாது அணையை நாங்கள் கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாராவது இருக்காங்களா? அடுத்த ஆட்சி வரும்போது இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களா? எங்களுக்கு புரியல. இது ஏன் நம்ம இப்ப பெருசா கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, கன்னடா தமிழ்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்றதே உங்களால அக்செப்ட் பண்ண முடியலையே. உண்மையான வரலாற்றையே இங்க யாரும் சொல்றதுக்கு அரசியல்வாதிகள் தயாராக இல்லையே. அப்ப தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா யார் குரல் கொடுப்பாங்க? தமிழுக்கு செம்மொழி அப்படின்னு சொல்லி என்னுடைய தந்தை கருணாநிதி அவர்கள் சொன்னார், செய்தார் அப்படின்னு சொல்றதை விட தமிழுக்கு இன்னைக்கு ஒரு பெரும் பிரச்சனை வந்து நிற்கிறது. ஏன் மு க ஸ்டாலின் அவர்கள் இதுவரையிலும் குரல் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? இதில் ஆர்சிபி வின் பண்ணோன்னே சூப்பர், வின் பண்ணிட்டாங்க, ஓகே, ஒரு முதலமைச்சரா கண்டிப்பா இதை நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ற மாதிரி அதை வாழ்த்து சொல்லிதான் ஆகணும். இது ஒரு மேன் மக்களுடைய ஒரு குணம். என்ன நடந்தாலும் சரி, அது எதிரியாகவே இருந்தாலும் சரி, துரோகியா இருந்தாலும் சரி, அவனுடைய வெற்றியை நம்முடைய வெற்றியாக பார்த்து பாராட்டு தெரிவிக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்களுடைய இந்த குணத்துக்கு பெரிய ஒரு சல்யூட். ஆனா அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கே, தமிழ் தான் ஆதி மொழி அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் நம்ம முதலமைச்சருக்கு சரியான தருணம் கிடைக்கல? இல்ல அந்த ட்விட்டரை ஹேண்டில் பண்ணக்கூடிய அட்மின்ஸ் ஏன் அதை பத்தியான ஒரு போஸ்ட் போடல? மனசு வலிக்கிறதுனால இந்த கேள்வியை மறுபடியும் 3வது தினமா இதை நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இது ஒரு மொழி பிரச்சனை கிடையாதப்பா, ஆனா மொழி போற வச்சு பிரச்சனை செய்வதே நாம தானப்பா. சரிதானே? மொழி பிரச்சனை ஏன் விக்கி இழுக்கிற சார்? இது மொழிப்போர் நடந்த இடம். இந்த மண் மொழிப்போருக்கு ரொம்ப பெரிய அளவுல பிரசித்தி பெற்ற மண். யாரா இருந்துட்டு போட்டும் மொழிப்போர், ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்றதோடு மட்டும் இல்லாம ஏன் நம்ம ஹிந்தி எதிர்க்கிறோம்? தமிழ் அழிந்து விடும் அப்படிங்கிறதுக்காக ஹிந்தியை நம்ம எதிர்க்கிறோம். ஹிந்தியை ஒட்டுமொத்தமா எதிர்க்கலாம், ஆனால் ஹிந்தியை திணித்தால் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றோம்.
அதே மாதிரி தமிழனுடைய வரலாற்றை அழிப்பதும் ஒரு அழிப்பு தானே. தமிழ் சார்ந்திருக்கக்கூடிய இலக்கியங்கள் வந்த 6 நூற்றாண்டுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கன்னட இலக்கியங்கள் வருது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சொற்களை நீங்க எடுத்து பாருங்க. அப்பாக்கு அப்பா தான் இருக்கும், அங்க நரம்புனா இங்க நரம்புன்னு இருக்கும், காதுனா காதுலுன்னு இருக்கும். இவ்வளவுதான் இருக்க போகுது, வித்தியாசமே எதுவுமே இருக்காது. அப்படின்னா தமிழ் இருந்து தானே கன்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு இங்க ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல்வாதிகள் இல்லாமல் போனதுக்கு வெக்கி தலை குனிய வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை இப்ப கருணாநிதி அவர்கள் உயிருடன் இருந்திருந்தார் என்றால் நாம தமிழுக்காக இதை தான் செஞ்சோமா அப்படின்னு சொல்லி அவரே ஒரு கேள்வி கேட்டிருப்பார். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். கர்நாடகாவினுடைய தண்ணீர் பிரச்சனையை பற்றி நம்ம முதலமைச்சர் எப்போ வாய் திறப்பார் அப்படின்னா, ஒருவேளை அடுத்ததா ஆட்சி மாறி அதிமுக பீரியட்ல கர்நாடகா தண்ணி தரவில்லை என்றால் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எதிர்கட்சியாக மாறும்போது, இல்லாட்டி அப்படி ஒரு சிச்சுவேஷன், ஒருவேளை திமுகவே ஆளும் கட்சியாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது, அன்பிரடிக்டபிள் இதெல்லாம். அந்த நேரம் வேண்டுமானால் இவங்க எதிர்கட்சியா இருந்து அந்த சூப்பரான கேள்விகள் கேட்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், திமுக ஆளும் கட்சியா இருந்ததை விட எதிர்கட்சியா இருந்த போது சூப்பரா அவங்களுடைய வேலையை செஞ்சாங்க. அவங்களுடைய கேள்விகளும் அவங்களுடைய சொற்களும் அவங்களுடைய செயல்பாடும் அவங்களுடைய போராட்டமும் தமிழுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இருந்தது. ஆனா ஆளும் கட்சியா வந்த உடனே அது அப்படியே உல்டாவா மாறிடுச்சு அப்படிங்கிற வருத்தம் எல்லா திமுக அனுதாபிக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த அளவுக்கு அதிமுக பீரியட்ல திமுக கேட்ட கேள்விகள், வெளியில பதாகைகளை ஏந்தியதா இருக்கட்டும், மதுபான கடைகளை மூட சொன்னதா இருக்கட்டும், மூடுன்னு கோவனருடைய பாட்டா இருக்கட்டும், ஈவன் அந்த கோவன் கூட இன்னைக்கு கோமணத்தை உருவிட்டு எங்கேயோ நிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. சரி, நேரா வரலாம். இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் அப்படி இருக்காங்கன்னா, சித்தாராமையா, சிவகுமார் இப்படின்னு சொல்ற பெரிய பெரிய அரசியல் வியாதிகள். ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு, உடனடியா போடு ஒரு பாராட்டு விழாவை, நம்ம ஆட்சியில தான் ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு, இதுல என்ன இருக்குன்னு தெரியல. சரி, ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு, பாராட்டு விழா, எத்தனை பேருக்கு அழைப்பை கொடுத்தீங்க, எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டீங்க, மக்கள் செத்து விழுந்திருக்காங்களே, இவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? முதலமைச்சர் சித்தாராமையா சொல்றாரு, இது ரொம்ப கடினமான தினமாக இருக்கிறது, இதற்கு யார் காரணமோ அவங்களை பார்த்து நாங்கள் பழி வாங்குவோம். சார், நீங்க தான் சார் காரணம். ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அல்லு அர்ஜுனாவை அரெஸ்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? விசாரணைக்காவது அழைத்துட்டு போனாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, 11 வீரர்கள் இங்கே சிரிச்சுக்கிட்டு கோலிலேருந்து எல்லாருமே பாவம், அந்த டீமுக்கு என்ன தலைவிதியோ தலையெழுத்தோன்னு தெரியல, அவங்களால வெற்றியை கொண்டாடவும் முடியல அப்படிங்கிறத இங்கே நிதர்சனமான உண்மை. அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் விளையாண்டு விட்டது, அவ்வளோ பேருடைய உயிர் குடிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறது அதை விட அதிர வைக்கக்கூடிய உண்மையாக இருக்கு. நேரா ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறார், அதிமுகவினுடைய ஜெயக்குமார் அவர்கள், அரசுகளின் விளம்பரங்களுக்கு அப்பாவி மக்கள் உயிர்களை பலி கொடுப்பதா? கரெக்ட். அரசுகளின் விளம்பரம், ஜஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட். எதை பாரு, யூடியூபர்ஸ் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறோன்னா எங்களுடைய ப்ராடக்டை விற்கிறதுக்கு, நாங்கள் பணம் பார்க்கறதுக்கு, இல்லை ஏதோ ஒன்று எங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறதுக்கு எதுக்காவது நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் இந்த அரசாங்கமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் நல்லதை செஞ்சால் மக்கள் உங்களை பாராட்டுவாங்க அப்படிங்கிறது எழுதப்படாத விதியாக இருக்கும்போது விளம்பரத்தால் மட்டும் ஒரு அரசாங்கத்தை ஓட வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. எதை வேணாலும் நினச்சிக்கோங்க, விளம்பரத்தால் மட்டும் ஒரு அரசாங்கத்தை வழிநடத்த முடியும், அவங்கள அடுத்த முறை ஜெயிக்க வச்சிட முடியும் அப்படின்னா மக்கள் முட்டாள் கிடையாது. ஈவன் யூடியூப்லேயே நான் பார்த்துட்டேன், இன்றைக்கும் கிட்ஸ் பெஸ்டிக்கு ஒரு விளம்பரம், நாளைக்கு கிட்ஸ் பெஸ்டிக்கு விளம்பரம், நாளானைக்கு கிட்ஸ் பெஸ்டிக்கு விளம்பரம், டெய்லி 2-3 விளம்பரம் போட்டால் என் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னடா நீ வீடியோ பார்க்க வந்தோமா விளம்பரத்தை பார்க்க வந்தோமா நார கேள்வி கேட்பாங்க. பிடிச்சு நம்மளை ஏதோ செவிலே அறையிற மாதிரியான கேள்விகள் இருக்கும். விக்கி ஒன்று நம்பி நாங்கள் வீடியோ பார்க்க வந்தோம், அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப இருக்குது, கொஞ்சமாக போட்டுக்கோ இப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க. இதை தான் நான் சொல்கிறேன். நார்மலாக யூடியூப்லேயே அட்வர்டைஸ்மெண்ட் எது வீடியோ எதுன்னு சொல்லி நல்லா பிரித்து பார்க்கக்கூடிய மனிதர்களாக இப்போ இருக்கக்கூடிய மனிதர்கள் மாறிட்டாங்க. ஸோ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு மட்டும் இங்கே ஒரு அரசாங்கத்தை வழி நடத்திட முடியும், ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடத்த நினச்சாங்க. இன்றைக்கி அது அவங்களுக்கு பேக் ஃபயராக மாறி இருக்கு. நிச்சயமாக சொல்கிறோம், இது ரொம்ப பெரிய அளவில் பேக் ஃபயர் கர்நாடகாவினுடைய அரசாங்கத்துக்கு. அப்போ ஜெயக்குமார் அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, 2 விஷயத்தை கனெக்ட் பண்ணுறார். இங்கே உள்ள விளம்பர அரசு, மெரினா ஏர் ஷோவில் விளம்பர மாடல் நாயகனுக்கும் அவரது குடும்பத்திற்கு மட்டும் குளிரூட்டப்பட்ட அறை அமைத்துவிட்டு மக்களுக்கு குடிநீர் வசதி கூட ஏற்படுத்தாமல் 5 உயிர்களை கண்மூடித்தனமாக காவு வாங்கியது அப்படின்னு சொல்லி அந்த ஏர் ஷோவுக்கு போயிட்டார். நேற்று தான் IPL முடிந்தது, இன்றைய அவசர கதியில் பாராட்டு விழா நடத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் லிங்க் பண்ணிட்டார். மக்கள் யோசிப்பாங்கல்ல, ஒரு புறம் உயிரிழப்பு நடந்து கொண்டு இருக்கும்போது பாராட்டு விழா தொடர்ந்துள்ளது, தன் உயிரிழப்புகளுக்கு காரணம் என செய்திகள் வருகின்றன. ஒரு புறம் உயிரிழப்பு, இன்னொரு புறம் பாராட்டு விழா, மறுபடியும் அங்கு கூட்ட நெரிசல். அடுத்த மாநிலமாக இருந்தாலும் உயிரிழந்துள்ளது சாமானிய நடுத்தர மக்கள் என்பதுதான் வேதனை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆபாச நிகழ்ச்சி நமீதா.
யார் பேசியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்காங்க. மூத்த அமைச்சர்களே, நான் ஒரு மணிக்கு பலமுறை பார்த்தேன். நாட்டுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை சிறிது சின்னப்பணமாக்குற அந்த நிகழ்ச்சியில் மாணவர்களை மயில்மார்களை அமிதாவின் மாதம் ஆடிக்கொண்டிருக்கிறது என்று மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னேன். மானாட மயிலாட இங்க எல்லா இளைஞர்களும் ரொம்ப கேவலமா அதை பார்த்துட்டு இருக்காங்க. கலைஞரே இதை நிப்பாட்டிடலாமா அப்படின்னு கேட்கும்போது கிட்ட இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள்லாம் சொன்னாங்க, மானாட மயிலாட நம்பர் 1 டிஆர்பி ரேட்டிங்ல எது தெரியுமா, மானாட மயிலாட தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகவும், அதற்கு வேல்முருகன் அவர்கள் அங்க மானும் ஆடல மயிலும் ஆடல நமிதாவினுடைய மார்பு தான் ஆடுது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தரமான விஷயங்களை மேடை போட்டு பேசுறார். ஒரு கார் சாவி கொடுப்பாங்களா, அந்த கார் சாவிக்குள்ள ஒரு பெரிய அளவில் குழுக்கள் நடக்குமா, அந்த குழுக்களில் யார் கார் சாவியை யார் எடுக்கிறாங்களோ அவங்க பொண்டாட்டி கூட அவங்க போயிடலாமா, இப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசுறார். நேரா விஜய் அவர்களை பற்றி ஏதாவது பேசணும்னா விஜய் அவர்களை பற்றி பேசுங்க, இல்லை விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றி பேசுங்க. அங்கே வந்த மாணவ மாணவிகள் அவங்களுடைய பெற்றோர்களை பற்றி பேசுவதற்கு வேல்முருகன் அவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் பேசினா யாருமே கண்டுக்கிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா ஆத்தாயர்களா ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகையாளர்களா ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்க அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்தது என்ன ஈனப்பிரவி? திமுக இதற்கு என்ன சொல்ல போகுது? பகுத்தறிவாதிகள் நம்ம எப்பவுமே நேற்று கூட முந்தானத்து ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க, பாஜக உள்ள வந்துரும் பாய், பாஜக உள்ள வந்தா பிற்போக்குத்தனம் கூடிரும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு, எங்க ஒரு 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 ஆணை பார்த்து கை கொடுப்பது, ஒரு ஆணையை கட்டிப்பிடிப்பது அப்படிங்கிறது பெண்ணுக்கு உரிமை கிடையாதா, அது கலாச்சார சீர்கேடு அப்படின்னு சொல்றாரு. உண்மையிலேயே கலாச்சார சீர்கேடாக இருந்தது என்றால் அது ஒரு பிற்போக்குத்தனமாகத்தான திராவிடம் இதுவரையும் சொல்லிக் கொடுத்துருக்கு நமக்கு. அந்த பிற்போக்குத்தனத்தை எப்படி திராவிட அரசாங்கம் இல்லாட்டி இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் சரி அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர்களை கண்டிக்காமல் இருக்கிறது. விஜய் அவர்களை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்கள விட கொஞ்சம் பெரியவங்கலாம் வராங்க, வந்து கை கொடுக்குறாங்க, கட்டிப்பிடிக்கிறாங்க, இதுக்கு பேசாமல் கூட்டி கொடுத்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவர் சொன்ன வீடியோ பதிவுகளில் இருக்குது. வேணா திமுக ஆதரவாளர்களுடைய இல்லாட்டி அந்த மாதிரியான மீடியாக்கள் அந்த ஒரு வார்த்தையை வேணால் பீப் போட்டிருக்கலாம். அங்கே அப்பா அம்மா ஒருத்தவங்களை ஹீரோவாக நினைக்கிறாங்க. உண்மையிலேயே அது ஏன் நம்ம அரசியல்வாதிகள் எத்தனையோ அரசியல்வாதிகள் காலில் விழுறது, ஸ்டாலின் அவர்களை பார்த்து கைகூப்பி நிற்பது, ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவங்களுக்கு என்ன இருக்கு, ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து மட்டும்தான் இருக்கு, அவங்களுடைய முந்தானையெல்லாம் பிடிச்சிட்டு போறது, இதெல்லாம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றி ஒரு வார்த்தையை கேள்வி கேட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சுருக்குன்னு இருக்குமா இருக்காதா? அங்க பெற்றோரை பார்த்து உன்னுடைய மகளை நீ இப்படி வளர்த்துருக்கியே, நீ இதுக்கு பேசாம ஏதாவது வேலை செய்யலாம்ல அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? வேல்முருகன் அவர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கார். இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம வேல்முருகன் அவர்களை கண்டனம் தெரிவித்தாலும் அடுத்த கேள்விக்கு வேல்முருகன் அவரை பாராட்டுறோம். டெல்லியில் 1000 வீடுகள் இடிக்கப்படுது, அங்கதான் 200 மைல் தள்ளி டெல்லியில் நடந்துட்டு இருக்குன்னா நான் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவே எல்லா இடங்களிலும் அப்படின்னு சொல்லி 4 இடம் 5 இடத்த சொல்றாரு. 5 இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையுமே அங்க வீடுகள் இடிக்கப்படுது, கேட்டா உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், உயர்நீதிமன்றம் இருக்கக்கூடிய இடமே அப்படித்தானப்பா இருக்கு, அதுக்கு பிரான்ச் இருக்கிற இடமே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். 1000 வீடுகளை இன்னைக்கு டெல்லியில இடிக்கிறான், கேட்க நாதி இல்ல. சரி, டெல்லியில தான் 2000 மைலுக்கு அப்பால் அடிக்கிறான். டெல்லி அரசு பாரதிய ஜனதா அரசுன்னா நம்பூர் உள்ள அரசு, நான் கூட்டணி இருக்கிற எங்க திமுக அரசு குன்றத்தூர்ல தொடங்கி அனகாபுத்தூர் வரையிலும் சைதாப்பேட்டையில இருந்து எல்லா பகுதிகளிலும் இடித்து தரைமட்டமா தூக்கி வீசுறான், கேட்க நாதி இல்ல. எனக்கு புரியல, தமிழக மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிடுவீங்க, எப்படி பேசுவீங்க? இதெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டே இருக்குமா? என் வீட்டு பெண்ணை பற்றி, என் வீட்டு குழந்தையை பற்றி தப்பா ஒருத்தன் பேசுறதுக்கு நம்ம எப்படி தவறா இப்படி பேசுறதுக்கு நம்ம அனுமதிப்போம்? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு ஒரு செய்தி, 80 வயது மூதாட்டியை போதை தலைக்கேறி ஒருத்தன் தரன்னு இழுத்துட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த பாட்டியை கொண்டு போட்டிருக்கான். எங்கிருந்து அவனுக்கு இந்த தைரியம் வந்துச்சுன்னா போதை. இன்னைக்கு இதை பார்க்கும்போது வெளியில எங்கேயோ நடக்குது, இதையே நம்ம கேள்வி கேட்கணும்? அப்படி கிடையாது. யார்கிட்ட எந்த கேள்வி, ஒரு பேரண்டா அஸ் அ பேரண்டா நான் ஃபீல் பண்றது என்ன தெரியுமா, யார்கிட்டயாவது ஏதாவது என் குழந்தை எங்க படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ எங்க வேணாலும் படிக்க வை, தயவு செஞ்சு அந்த குழந்தை போதைக்கு மட்டும் அடிமையாகாமல் பார்த்துக்கொள். நம்ம குழந்தையை சுத்தி பூதமா அது சுத்திக்கிட்டு இருக்கு, காத்துல தண்ணீர்ல எல்லா இடத்துலையுமே அதை பிடித்து இழுப்பதற்கு, அந்த குழந்தையை பிடித்து இழுப்பதற்கு போதை சரியான இடங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கு. ஸ்கூல் போற வழியில, கல்லூரிக்கு போற வழியில, கிளப்புங்கிற பேர்ல இப்படின்னு சொல்ற பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. சார், இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன சார் செஞ்சுட்டு இருக்கோம்? எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு தெருமுனையிலையும் இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பலரும் ஒத்துக்கொள்வார்கள். ஏகப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், இதை ஒரு காவல்துறை அதிகாரி பார்க்கிறார் என்றால் அவருக்கு தெரியும், எஸ் சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஆனால் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? போதை பொருள் அப்படிங்கிறத உடனடியாக நம்ம ஞாபகத்துக்கு, ஜாஃபர் சாதிக் ஞாபகத்துக்கு வருவான். இதே மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க அரசியல் பின்புலத்துடன்.
ஆனால் அவங்களெல்லாம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அது மாஃபியா மாதிரி ஆயிடுச்சு. நம்ம குழந்தைகளை நம்ம எவ்வளோதான் சேஃப்டியாக பார்க்க முடியும்? 24 மணி நேரமும் நம்ம குழந்தைகளுக்கு பின்னாடியே நம்ம குழந்தைய யாராவது கெடுத்துடுறாங்களா, குழந்தைகளுக்கு ஏதாவது தப்பான விஷயங்கள் நடக்குதா, போயிட்டே இருக்க முடியுமா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக, அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக, அந்த குழந்தைக்கு நல்ல துணிமணி வாங்கி கொடுக்கறதுக்காக 2 பேரண்ட் உழைக்க வேண்டியதாக இருக்குது. அப்பாவும் அம்மாவும் நாய்ப்படாத பாடுபட்டுட்டு இருக்கோம். ரத்தத்தை சிந்தி நம்ம வேர்வையாக நம்முடைய உழைப்பை போட்டு அந்த குழந்தையை படிக்க வைக்கும்போது சொசைட்டி நல்லதாக ஆயிரும், நம்முடைய சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிற நாம கடைசியாக நம்ம ஏமாற்றப்படும் போது அந்த வலியும் வேதனையும் இருக்குது பார்த்தீங்களா? அது யாருக்குமே வரக்கூடாது. KN நேரு அவர்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க கமல் பேசியதில் எந்த தவறும் கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் கமலுடைய பிரச்சனை முடியவில்லை. அது முடியணும்னா இங்கே ஸ்ட்ராங்காக தமிழுக்குன்னு, தமிழர்களுக்குன்னு, தமிழ் மொழியை பற்றி நல்லா தெரிந்தவர்கள் அரசு அமைக்க வேண்டும். இல்லை அட்லீஸ்ட் நாங்கள் தமிழர்களுக்காக தான் அரசாங்கம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க இதை பற்றி குரல் கொடுக்க வேண்டும். இல்லாட்டி இதனுடைய உண்மை வரலாற்று ஆய்வுகளை வெளியில் கொண்டு வந்திருக்கணும். ஜஸ்ட்டாக போட்டிருக்கலாமே, ஃபேக்ட் செக் யூனிட்னு நிறைய கையில் வச்சுருக்கீங்களே, இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கீங்களே, தமிழா கன்னடமா போட்டு பார்த்துருக்கலாமே. இன்னைக்கு எவ்வளவு டிஜிட்டலாக மாறிட்டோம். நம்ம ஒரு டிஜிட்டலில் அதை சர்ச் பண்ணி இதுதான் மேட்டர், இதை தான் கமல் பேசியிருக்காரு, கமல் பேசியிருக்காருங்கிறதுனால இது பெருசாகலை. இது ஈகோ கிளாஷ். இது வரலாற்றை உடைப்பதற்கான முயற்சி, வரலாற்றை, தமிழினுடைய வரலாற்றை அழிப்பதற்கான முயற்சி அப்படின்னு தான் நாங்கள் பார்க்கோம். எது எப்படியோ ஏதோ சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். அதுக்கு மேலே பார்க்குறதும் பார்க்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அரசாங்கம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒட்டுமொத்தமாக இதை CM அவர்கள் தான் தப்பு, இல்லாட்டி கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தான் தப்பு அப்படின்னு சொல்லலை. ஒவ்வொரு நபருக்கும் அரசாங்கம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தது தானே. இதுக்கு ஒவ்வொரு நபர்களும் அக்கௌண்டட் தான். அப்படிலாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம எல்லாருமே அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லும்போது நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை அரசு அதிகாரிகள்லாம் சரியாக செஞ்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி தமிழா கன்னடமா அப்படிங்கிற பெயர்லாம் பெருசாக வந்திருக்காது. அவங்களே இதை முடிச்சு விட்ருப்பாங்க. நல்லதா, உண்மையா, தமிழ் அப்படிங்கிறத பற்றிலாம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.